السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஈரோடு மாவட்டம் திண்டல் கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உள்ள இறைவனுடைய அன்பும் அருளும் ஒற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கொள்கை மட்டும் போதுமா என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க அனைத்து தரப்பு மக்களையும் படாத பாடு படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய SIR என்கின்ற தேர்தல் ஆணையத்தின் புதிய நடவடிக்கை பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில், குறிப்பாக அஸ்ஸாம் மாநிலத்திலே இஸ்லாமிய சொந்தங்கள் அகதிகளுடைய முகாம்களே நிதர்சனமாக இந்த நேரத்திலே ஒவ்வொரு முஸ்லிமுடைய குடும்பமும் அகதிகளாக யாசகம் கேட்கக்கூடிய நிலையிலே அடைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் நாம் எல்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு சபையிலே பங்கெடுத்திருக்கிறோம். உலகத்தினுடைய பிரச்சனைகளையும் உலகத்திலே மனிதர்கள் படக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அரசாங்கம் ரீதியாக ஒரு சமுதாயத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய அநியாயங்களையும் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் என்றைக்கும் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக எதிர்கொண்டே ஆக வேண்டும். CAA மாத்திரமல்ல, SIR மாத்திரமல்ல, இதற்கு முன்னாலும் பலவிதமான பிரச்சனைகளை இந்த சமுதாயம் எதிர்கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களிலேயும் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளையும் என்னென்ன சவால்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை நாம் யாரும் அறிய போவது கிடையாது. என்னதான் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகளை நாம் கண்டு எவ்வளவு பெரிய மன உளைச்சல்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்தாலும் கூட மரணம் என்கின்ற ஒன்று கண்டிப்பாக நாம் அனைவருமே சந்தித்தே ஆக வேண்டும். அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள மன்னரை வாழ்வை நாம் அனைவருமே சந்தித்தாக வேண்டும். அந்த மன்னரை வாழ்வுக்கு பிறகு உள்ள உலக அழிவு நாளை நாம் அனைவருமே சந்தித்தாக வேண்டும்.
அந்த உலக அழிவு நாளுக்கு பின்னால் உள்ள இறைவனால் விசாரிக்கப்படுகின்ற விசாரணைக்குரிய நாளையும் நாம் அனைவருமே சந்தித்தாக வேண்டும். அந்த விசாரணையினுடைய நாளில் உனக்கு சொர்க்கமா நரகமா என்கின்ற தீர்ப்பு வழங்கப்படுமா இல்லையா, அந்த நேரத்தையும் நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப உலகத்திலே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நாம் எதனை மறந்துவிடக்கூடாது? மரணத்தையும் மறுமை வாழ்வையும் மன்னரை வாழ்வையும் சொர்க்கமா நரகமா என்கின்ற அந்த போட்டிக்கு மத்தியிலே நான் எந்த இடத்தை அடையப் போகிறேன் என்கின்ற அந்த இலக்கையும் நாம் யாரும் மறந்து விடக்கூடாது. அப்படியாக இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலேயும் நாம் உள்ளத்திலே ஆழமாக ஏந்தி கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்கின்ற இந்த ஒரு இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவம் நாம் என்ன பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் சரி, இது இல்லாமல் நாளை மறுமை நமக்கு கிடையாது. இந்த உலகத்திலே நம்மை சிறையில் போட்டு அடைக்கலாம். இந்த உலகத்திலே கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளாக நாம் வரலாம். இந்த உலகத்தில் பல இன்னல்களையும் துன்பங்களை அனுபவிக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாம் நிதர்சனமான இந்த உலக வாழ்க்கையில் தான். நாமும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம், இந்த உலகமும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறது. அப்ப நிரந்தரமான வாழ்க்கைக்கு தேவையானது எதுவென்று சொன்னால், அந்த நிரந்தரமான சொர்க்கத்திற்கு நம்மை எது அழைத்து செல்லும் என்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவமாக சொல்லப்படக்கூடிய ஈமானும் இஸ்லாமும். நாம் அனைவருமே ஈமான் கொண்ட மக்களாக இருக்கிறோம். அனைவரும் இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறோம். இறைவனை நம்பிக்கை கொண்டு விட்டால் இறைவனால் இறக்கி அருளப்பட்ட வேதத்தை நாம் நம்பிக்கை கொண்டு ஆக வேண்டும். இறைவனுடைய வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த வேதத்திலே சொல்லப்படக்கூடிய சட்டதிட்டங்களை நாம் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். குர்ஆனுடைய சட்டங்களை பொறுத்தவரையிலே 70% நடைமுறை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற சட்டங்கள். மீதி 30 என்ன தெரியுமா? ஈமான் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். ஈமான் என்ன? நம்ம யாரும் அதை பார்த்திருக்க மாட்டோம். நாம் பார்க்காத ஒன்றை நம்புவதற்கு பெயர் தான் ஈமான். குர்ஆன் சொல்லுகிறது, சொர்க்கம் என்ற ஒன்று இருக்கிறது, நரகம் என்ற ஒன்று இருக்கிறது, மன்னரை வாழ்வு என்ற ஒன்று இருக்கிறது. நபிமார்கள், முகம்மது நபிக்கு முன்னால் பல நபிமார்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள். முகமது நபியும் வந்தார், வாழ்ந்தார், சென்றார் என்ற கடந்த கால வரலாறுகளை திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். நம் கண்களுக்கு முன்னால் நாம் பார்க்காதவற்றை என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லுகிறார். இதையெல்லாம் நாம் எப்படி நம்பிக்கை கொள்கிறோம்? குர்ஆனிலே சொல்லப்பட்ட சில ஆதாரங்களை கொண்டு நாம் நம்பிக்கை கொள்கிறோம். என்ன ஆதாரம்? இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு நாம் எதையெல்லாம் ஆதாரமாக நம்புகிறோம்? சொல்லுங்க பாபு, பெண்கள் பகுதியில் சொல்லுங்க. ஒரு இஸ்லாத்துல இல்லாத ஒரு சகோதரர் அல்லாஹ் இருப்பதாக சொல்றீங்களே, மறுமை நூல் இருப்பதாக நீங்க சொல்றீங்களே, கபருவாலும் இருப்பதாக சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி உண்மை? நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதில்? ஆண்கள் பகுதியில அவன் இறைவனை நம்பலையே. இறைவனைய நீயும் பார்க்கல நானும் பார்க்கலைங்கிறாங்க. ஒரு பாயிண்ட். கரெக்டா சொல்லிட்டேன்.
அதாவது குர்ஆனுடைய 70% சட்டங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே உண்மைப்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள். பிக் பேங் தியரியை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இந்த உலகம் எப்படி தோன்றியது, நீயும் நானும் எப்படி தோன்றினோம், இந்த கோள்கள் எப்படி தோன்றியது, நீ பார்க்கிற அந்த சந்திரன் எப்படி தோன்றியது, நீ பார்க்கிற அந்த சூரியன் எப்படி தோன்றியது, எல்லாவற்றுக்கும் விஞ்ஞானம் கடைசியிலே கொண்டு போய் நிறுத்தி இது அதிலிருந்து வந்தது, அது இதிலிருந்து வந்தது, இது அதிலிருந்து வந்து என்ன செய்யறான், சுத்திக்கிட்டே இருக்கிறான். கடைசியில கொண்டு போய் முடிக்கும் போது எங்க முடிக்கிறான், அது ஏதோ ஒரு சூப்பர் பவருங்க அப்படின்னு முடிக்கிறான். என்னன்னு தெரியலங்கிறான். திருமறை குர்ஆன் அதை பத்தி பேசுகிறார். சகோதரர் சொன்னார், தேனை பற்றி குர்ஆன் பேசுகிறார். மக்களுடைய பார்வையிலே தேன் எங்கு உற்பத்தி ஆகிறது, தேனுடைய வயிற்றிலிருந்து உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்றான். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, தேனுடைய கழிவு வெளியேறக்கூடிய பகுதி இருக்கிறதா இல்லையா, அதிலிருந்து தான் என்ன செய்கிறது, தேன் உற்பத்தி ஆகிறது. திருமறை குர்ஆன் ஒட்டகத்தை பற்றி பேசுகிறது. 2 கடல்கள் சங்கமிக்கின்ற அந்த திரைகளை பற்றி குர்ஆன் பேசுகிறார். சந்திரனை பற்றி குர்ஆன் பேசுகிறார். விண்வெளி பயணத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறார். தண்ணீருடைய அத்தாட்சியை பற்றி குர்ஆன் பேசுகிறார். எரிமலையை பற்றி குர்ஆன் பேசுகிறார். பறவைகளை பற்றி குர்ஆன் பேசுகிறார். மனிதனுடைய உடலிலே ஓடக்கூடிய ரத்தத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறார். நபிகளார் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான எஜ்ரி மின தம்மி மஜ்ர, ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். ரசூல் எப்ப சொல்றாங்க, 1400 ஆண்டு காலத்துக்கு முன்னால் சொல்றாங்க. ஷைத்தான் ரத்த நாளத்துல ஓடுறான என்ன, ரசூல்ல தெரிஞ்சா சொல்லியிருப்பாங்க, விஷயம் தெரியாது, அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கிறது, ரத்தம் உடலிலே உறைந்து போயிருப்பதல்ல, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது மாதிரி நிறைய நம்மால் சொல்ல முடியும். கடைசியாக கூட அறிவை சொன்னார்கள், கொசு இருக்கிறதா இல்லையா, அந்த கொசுவுக்கும் மேலாக சில உயிரினங்கள் இருக்குதான், சில உயிர்கள் வாழுதான். கொசுவே அற்பமானது. நாம பார்க்கின்ற கொசு இருக்கிறதா இல்லையா, அந்த கொசுவே அற்பமான ஒரு உயிர். பவுலத்தன் மா ஃபௌகஹா, அந்த கொசுவுக்கு மேல் உள்ள ஒன்றையும் அல்லாஹ் உதாரணமாக சொல்லுவான். நரபல்லாஹு மத்தலல் இல்லதீன கஃபரு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நிறைய உதாரணங்களை சொல்லிவிட்டு காஃபிர்களுக்கும் முஸ்லிக்கீன்களுக்கும் உதாரணத்தை சொல்கிறான். நான் என்ன வேண்டுமானாலும் உதாரணம் சொல்லுவேன். என்னுடைய உதாரணம் எப்படி எல்லாம் இருக்கும் தெரியுமா, கொசுவை வச்சு நான் உதாரணம் சொல்லுவேன். அது என்னப்பா கொசு, கொசுவுக்கு மேல இருக்குதா இல்லையா, அதை வைத்து நான் உதாரணம் சொல்லுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அறிவியல் உலகம் சொல்லுகிறது, கொசுவுக்கு மேலாக சில உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உட்கார்ந்து கண்டுபிடிக்கிறான், மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரியும், நபிகளாருக்கு எப்படி தெரியும்? அப்ப குர்ஆனுடைய பெரும்பகுதியான சட்டங்கள் இன்றைக்கு நடைமுறையிலே உண்மைப்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள். அப்படி என்றால் 70 உண்மை என்று சொன்னால் அந்த 70ஐயும் சொன்ன இறைவன் தான் சொல்கிறான், இதையெல்லாம் நீ நம்பு என்று சொல்கிறான். அப்படி என்றால் 70ஐ உண்மையாக பேசி இறைவன் மீதமுள்ள 30ஐயும் உண்மையாகத்தான் சொல்லுவான். இந்த 70ஐ வைத்து 30ஐ நான் நம்பிக்கை கொள்கிறேன். அல்லாஹ் நான் பார்க்கலப்பா, முகமது நபியை நான் பார்க்கல, மன்னரை வாழ்க்கையை நான் பார்க்கல, மறுமை வாழ்க்கையை நான் பார்க்கல, ஆனால் என்னுடைய வாழ்விலே நான் கடைபிடிக்கின்ற அத்தனை சட்டத்திட்டங்களிலும் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை நடைமுறையில புரிந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வை மகத்துவமான வாழ்வாக மாற்றிய அந்த இறைவனுடைய கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மீதமுள்ள 30% ஈமானிய கருத்துக்களும் உண்மைதான் என்று நம்பிதான் நாம் என்ன செய்கிறோம், இஸ்லாத்திலே ஊர்ஜிதமாக பயணிக்கிறோம். இதான் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கும் காரணம். இன்னைக்கு இதுல இஸ்லாத்தில் இல்லாத மக்களுடைய பெரிய குழப்பத்தை பாருங்க. கடவுள் நம்பிக்கைனா என்னன்னே தெரியாத ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இஸ்லாம் எவ்வளவு அழகான வழிமுறையை சொல்லுகிறது. கடவுள் நம்பிக்கை என்றால் என்ன அர்த்தம்? கடவுளை பார்க்காவிட்டாலும், கண்கூடாக பார்க்காவிட்டாலும் நம்புவதற்கு பெயர் தான் நம்பிக்கை. மனுஷனுடைய அவசரத்தை பார்த்தீங்களா, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிலையை வைக்கிறான், ஒரு மரத்தை கடவுளாக்குறான், கல்லை கடவுளாக்குறான். என்ன,
எனக்கு ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு முன்னால வேணும். கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து நம்புவதற்கு பெயர் நம்பிக்கை அல்ல, அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன அர்த்தம்? நீ கண்ணால பார்க்காவிட்டாலும் நம்புவதற்கு பெயர் தான் நம்பிக்கை. ஒருத்தர் கையில நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, பாய் 10 நாள்ல தரம் பாய், 10 நாள்ல அவர் தருவாருன்னு சொல்லி ஏதாவது ஃபார்வர்ட் மோட்ல போய் பேக்வர்ட் மோட்ல போய் ஒரு 10 நாள் தருவாரான்னு விதியில் எடுத்து பார்த்த நம்ம நம்பிக்கை கொடுக்கிறோம், ஆதாரத்தை வச்சா கொடுக்கிறோம் இல்ல. நம்பிக்கை 10 நாள்ல தரன்னு சொல்லியிருக்கிறார், தந்துருவார் நம்புறமே இல்லையா? அதான் பார்க்காம நம்புறது. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பார்க்காவிட்டாலும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு பேர் தான் இறை நம்பிக்கை. நீ முகமது நபியை பார்க்கவில்லை, ஆனாலும் அந்த முகமது நபி உண்மை என்பதை குரானை கொண்டு நம்பிக்கை கொள்கிறேன். இறைவனை நான் பார்க்கவில்லை, அந்த இறைவன் உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லி குரானை வைத்து நம்பிக்கை கொள்கிறேன். மறுமை என்ற ஒன்றை நான் பார்க்கவில்லை, அதை குரானை வைத்து நம்பிக்கை கொள்கிறேன். மன்னரை வாழ்வை நான் பார்க்கவில்லை, குரானை வைத்து நம்பிக்கை கொள்கிறேன். சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் பார்க்கவில்லை, குரானை வைத்து நம்பிக்கை கொள்கிறேன். இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இஸ்லாத்தின் சட்டங்களாக இருக்கிறது. எப்படி சட்டமாக இருக்கிறது? இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு சில சட்டங்களை சொல்லுகிறது. நீங்க மத்த மக்களை மாதிரி இல்லப்பா, உங்களுக்குன்னு தனி ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. நீ சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடு, சாப்பிட்டு முடிகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு. அந்த உணவு இறைவன் புறத்திலிருந்து வந்த ரிஸ்க்கு. தூங்குகின்ற பொழுது இன்னென்ன சூறாக்களை ஓதிவிட்டு உறங்கு, உறங்கி எழுந்த பிறகு இன்ன துவாவை நீ ஓது. திருமணத்தை இப்படித்தான் நீ முடிக்க வேண்டும், எளிமையாகத்தான் திருமணத்தை முடிக்க வேண்டும். ஆடம்பரமாக திருமணம் முடிக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்று இஸ்லாம் சட்டங்களை போடுகிறதா இல்லையா? இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு வரும்? எப்படி நடைமுறைக்கு வரும்? இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவன் நாளை மறுமையில என்னை விசாரிப்பான். நான் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கு மன்னரை வாழ்விலே தண்டனை உண்டு, நாளை மறுமையில எனக்கு தண்டனை உண்டு, இறைவன் என்னை நரகத்திலே போட்டு பொசுக்குவான் என்கின்ற மறுமை குறித்த எச்சரிக்கையும் இறைவன் மீதான பயமும் இந்த ஈமானிய கலவை இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை மனிதன் மனிதனாக வாழ முடியும். இறையச்சமோ மறுமை நம்பிக்கையோ சொர்க்கத்தின் நம்பிக்கையோ நரகத்தின் மீதான பயமோ இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பெரிய மேடை போட்டு பேசினாலும் சரி, எவ்வளவு பெரிய தீமைகளை நீங்கள் தடுத்தாலும் சரி, மனிதன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான்? திருந்த மாட்டான். பெரியார் வாழ்ந்த பகுதி தானே, மூட நம்பிக்கை பத்தி பேசியிருக்கிறார் தானே. ஏன் இன்னைக்கு மது என்கின்ற அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து எத்தனை பேரை வெளியே கொண்டு வந்தாரு? போதை பழக்கத்தின் எத்தனை பேரை வெளியே கொண்டு வர முடிந்தது? புகை பழக்கத்தின் எத்தனை பேரை வெளியே கொண்டு வர முடிந்தது? வரதட்சணை கொடுமையிலிருந்து எத்தனை பேரை வெளியே கொண்டு வர முடிந்தது? இன்னும் பிற சமுதாய தீமைகள் இருக்கிறதா இல்லையா? இதை எல்லாம் விட்டு எப்படி ஒருவன் வெளியே கொண்டு வர முடிந்தது? முடியலையே. எதனால் முடியும்? இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் முடியும். பாய் வட்டி வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க. ஏங்க பாய், என்ன ஆகும் பாய்? கபரு வாழ்க்கை அல்லாஹ் தண்டிப்பாங்க, மறுமையை அல்லாஹ்வோட புடிச்சிருவாங்க. ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனை போல நீங்கள் மறுமையில வருவீர்கள். அடுத்தவனுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது, நாளை மறுமையில அல்லாஹ் அவங்களை பிடிப்பான் என்று பயமுறுத்துகின்ற பொழுது, அப்படியா அல்லாஹ் தண்டிச்சிருவானா? எனக்கு நரகத்தை கொடுத்துருவானா? கபர்ல வேதனை இருக்கா? ஐயோ வேண்டாம். மது அருந்தாதீர்கள், மது அருந்துவது உடலுக்கும் கேடு, நாளை மறுமைக்கும் உங்களுக்கு கேடு. சொல்லும் பொழுதுதான் பயம் வரும். இருந்தாலும் 1-2 இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவம் தெரியாத பாமர முஸ்லிம்கள், பெயர்தாங்கி முஸ்லிம்கள் சில தவறுகள் செய்வார்கள். ஆனால் உலகத்தில் ஆச்சரியமான கருத்து என்ன தெரியுமா? பெரும் பெரும் பாவங்களில் ஈடுபடாத சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். உலக அளவு நீங்க சதவீதத்தை எடுத்து பாருங்க. வட்டியிலே மூழ்கிய சமுதாயம், அதிலிருந்து விடுபட்ட சமுதாயம் எடுத்து பார்த்த முஸ்லிம்கள் இருப்பார்கள். மது பழக்க வழக்கத்திலே ஈடுபாடு இல்லாத சமுதாயம் முஸ்லிம்கள் இருப்பார்கள். வரதட்சணை நிலை ஈடுபாடு இல்லாத சமுதாயம் முஸ்லிம்கள் இருப்பார்கள்.
கொடுக்கல் வாங்குறதிலே சரியான சமுதாய முஸ்லிம்கள் இருப்பார்கள். தான தர்மங்களை அதிகமாக செய்வதிலே முஸ்லிம்கள் இருப்பார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மறுமை நம்பிக்கை தான் சாத்தியம், இறை நம்பிக்கை தான் சாத்தியம். அப்ப இறை நம்பிக்கை சார்ந்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய சொல்லுகிறது. இறை நம்பிக்கை யாரிடத்துல இல்லையோ அவனிடத்துல இஸ்லாம் இருக்காது. யாரிடத்துல இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவனிடத்துல இஸ்லாம் மேலோங்கி இருக்கும். புரியும்படி சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேனே. ஒருத்தர் 5 வேளை தொழுகிறார், ஒருத்தர் தொழுகாம இருக்கிறார். என்ன காரணம்? ஒரு பயப்படுறார். தொழுகக்கூடிய நபர் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார். தொழாத நபருக்கு அல்லாஹ் பத்தி தெரியல. இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய கோபப்பார்வை எப்படிப்பட்டது, அல்லாஹ் என்ன செய்வான், எப்படி தண்டிப்பான் என்கின்ற அச்ச உணர்வு இருக்க போய்த்தால் ஒருவன் தொழுகைக்கே வருகிறார். தொழுகிறார், தொழுது முடிச்சுட்டு போயிடுறார். இன்னொருத்தரு தொழுகை கடமையான தொழுகையும் தொழுகிறார், முன்பின் சுண்ணத்தையும் தொழுகிறார். இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இவர் அவரை விட கொஞ்சம் அதிகமா பயப்படுறார். ஒருத்தர் முன்பின் சுண்ணத் தொழுகிறார், இன்னொருத்தரு இரவுல இருந்து தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுகிறார். இவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? இவரை விட அவர் இன்னும் அதிகமாக பயப்படுகிறார். புரியுதா இல்லையா? இப்ப ஈமான் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது, நம் இறை அச்சம் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது? இஸ்லாத்தின் படி நாம் நடக்கின்ற பொழுதுதான் நம் ஈமான் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒரு தாடி வச்சிருக்கிறாரு, தொப்பி போட்டிருக்கிறாரு, வட்டி வாங்க பிடிக்க செஞ்சாதான் நம்ம என்ன செய்வோம்? அவர் அஜர்த்துன்னு சொல்லுவோமா, முஸ்லிம்னு சொல்லுவோமா, பாயின்னு நம்ம சொல்லுவோமா? முஸ்லிம் தான், ஆனா இறையச்சம் கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவோம். ஒருத்தர் இஸ்லாம்னு பேசுறார், வரதட்சணை கல்யாணத்துல போய் கலந்துக்கிறார், சமூகம் பேசுறார், சமுதாய நன்மை என்று பேசுகிறார், வரதட்சணை திருமணத்தை நடத்துகிறார், திருமணத்தில் போய் கலந்துக்கிறார். என்ன சொல்லுவோம்? மறுமை அச்சம் இல்லைங்க. எது அதனாலதான் இப்படி சொல்றோமா இல்லையா? மறுமை அச்சம் இருந்தா இப்படி செய்வானாவே? இந்த அஜரத் அப்படி செய்வாரா? இந்த ஜமாத் அப்படி செய்யுமா? மறுமையினுடைய அச்சம் இல்லாத ஜமாத்து, மறுமை அச்சம் இல்லாத நிர்வாகம் என்று ஒரு நிர்வாகத்தை நம்ம சொல்லுவோம். என்ன காரணம்? உண்மையிலேயே மறுமை அச்சம் இருக்கும் என்று சொன்னால் வரதட்சணை கல்யாணத்தை ஒரு ஜமாத்து நடத்தி தராது, அந்த திருமணத்திலே போய் கலந்து கொள்ளாது, யாரையும் கலந்து கொள்ள சொல்ல செய்யாது. அப்ப நம்ம எதை வைத்து ஒருவனை முஸ்லிம் என்றும் ஈமான்தரி என்றும் தீர்மானிப்போம்? அவனுடைய ஈமானின் வெளிப்பாடாக இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் வெளிப்படுகிறதோ அதை பொறுத்துத்தான் ஒருவனுடைய ஈமான் எந்த அளவுக்கு வலுவானது, எந்த அளவுக்கு வலு குறைவானது என்பதை தீர்மானிக்க முடியும். இந்த அடிப்படை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தினுடைய சட்டங்களிலே எவ்வளவோ சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. சொல்லப்பட்ட பல சட்டத்திட்டங்களில் சில சலுகைகளை மார்க்கம் கொடுக்கிறது. சில பேர் செய்தால் போதுமானது, சில பேர் செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை என்கின்ற சலுகைகளை மார்க்கம் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு ஹஜ் என்கின்ற ஒரு கடமை முஸ்லிம்கள் மீது கடமை. எல்லா முஸ்லிம்கள் மேல கடமையாது. யாருக்குங்க கடமை? ஹஜ். உடல் வலிமையும் பொருளாதாரம், உடல் தாக்கத்து வேணும், பொருளாதார பலம் வேணும். யாரிடத்திலே உடல் வலிமையும் பொருளாதார தாக்கத்தும் இருக்கிறதோ அவர் மீதுதான் ஹஜ் கடமை. முஸ்லிம்கள் மீது கடமைதான். இன்றைக்கு ஏழையாக இருப்போம், நாளை பணக்காரனாக மாறலாம். நீ ஏழையா இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கடமை இல்லப்பா? ஹஜ் கடமை இல்லை. நீ என்றைக்கு தன்னிறைவடைகிறாயோ, என்றைக்கு உனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதோ, பொருளாதாரம் கிடைக்கிறதோ, அன்னைக்கு உனக்கு ஹஜ் கடமை. இப்படித்தானே? நாங்க போகும் பொழுது தட்பவெப்ப சூழ்நிலை மாறும், அங்கு உள்ள கால சூழ்நிலை வேறு, பயண தூரம் என்பது அதிகம். சில பேருக்கு பஸ்ல ஏறி உட்கார்ந்தாலே சேராது, கார்ல ஏறி உட்கார்ந்தாலே வாந்தி எடுக்கிற பழக்கம் இருக்கும். நிறைய அதுல போக்குவரத்து ரீதியாக பெரிய உபாதைகள் இருக்கிறது, பொருளாதார ரீதியாக பெரிய பின்னடைவு இருக்கிறது. மார்க்கம் யாருக்கு அதை கடமையாக்குகிறது? எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமைதான். ஆனால் யார் வசதி வாய்ப்பை அடைகிறாரோ,
யார் சென்று வருவதற்கான உடல் வலிமை பெற்றிருக்கிறாரோ அவருக்குத்தான் கடமை. இந்த இரண்டையும் அடையாத வரைக்கும் ஒருவருக்கு ஹஜ்ஜு கடமை அல்ல. நோன்பு, ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோமா இல்லையா? இந்த நோன்பு யாருக்கு கடமை சொல்லுங்க ஆண்கள்? எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமையா? இதெல்லாம் ஆற்றல் உள்ளவங்க. ஏங்க டெய்லி நான் மாத்திரை சாப்பிடுறேன், எனக்கு உணவு தான் மருந்து. இல்லை என்று சொன்னால் நான் மரணித்த பிறகு எனக்கு விருந்து போட தயாரா இருக்கிறான். 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா வருஷ பாத்தியான்னு சொல்லி என்னைக்குடா இந்த ஆள் மௌத்தா போவாரு, சொந்த பந்தம் எல்லாம் கூடி உட்கார்ந்து மயிலாஞ்சி போட்டு நகநட்டெல்லாம் போட்டு புது புடவை எல்லாம் போட்டு என்னைக்கு வருஷ பாத்தியா கொண்டாட காத்துட்டு இருக்குது உலகம். உணவை எடுத்தால்தான் நான் உயிர் வாழ முடியும். அந்த உணவுக்கு முன்னாலும் பின்னாலும் நான் மருந்துகளை எடுத்துக்கொண்டாக வேண்டும் என்ற ஒருவருக்கு மார்க்கம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறதா? வயோதிக காலத்தை அடைந்து விட்டார், சாப்பிடாவிட்டால் நான் மரணித்து விடுவேன், நான் நோயாளியாக ஆகிவிடுவேன் என்று ஒருத்தர் இருக்கிறார். இவருக்கு நோன்பு கடமையா? கடமை இல்லை. அப்ப நோன்பு என்பது யாருக்கு கடமை? யாரால் ஒரு நாளில் ஃபஜ்ரில இருந்து மக்ரிப் வரைக்கும் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதற்கான தாக்கத்தை ஒருவர் பெறுகிறாரோ அவருக்குத்தான் நோன்பு கடமை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் நோன்பு கடமைதான். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை இழக்காத வரைக்கும் தான் நோன்பு கடமை. உடல் ஆரோக்கியத்தை இழந்து விட்டால் உனக்கு நோன்பு கடமை அல்ல. சட்டம். ஜக்காத்துக்கு வாங்க. ஜக்காத்து முஸ்லிம்கள் மீது கடமை. எல்லா முஸ்லிம்கள் மீது கடமையா? எல்லா முஸ்லிம் மீது கடமையா? இல்ல. ஜக்காத்து கொடுப்பதற்கான தகுதி நீங்கள் அடைகின்ற வரைக்கும் உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஜக்காத்து கொடுப்பதற்கான அந்தஸ்தையும் பொருளாதார செழிப்பையும் தன்னிறைவான ஒரு வாழ்வையும் நீங்கள் பெற்றிருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு சக்காத்து கடமை. அதை பெறாத வரைக்கும் உங்களுக்கு சக்காத்து கடமை அல்ல. நீங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள், சக்காத்து கடமையானவன் கொடுக்கின்ற இடத்தில் இருக்கிறார். அப்படி என்றால் ஜக்காத்து எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமைதான். ஆனால் அந்த ஜக்காத்தை அடைவதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. காலகட்டம் இல்லாத ஒரு கடமை, சாக்கு போக்குகள் சொல்லக்கூடாத ஒரு கடமை, காரண காரியங்கள் சொல்லக்கூடாத ஒரு கடமை எது? தொழுகை மட்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜக்காத்திற்கு கொடுக்கப்பட்ட விதிவிலக்கு, ஹஜ்ஜிற்கு கொடுக்கப்பட்ட விதிவிலக்கு, நோன்பிற்கு கொடுக்கப்பட்ட விதிவிலக்கு ஒரு முஸ்லிமுக்கு தொழுகைக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை ஏன் இந்த சமுதாயம் உணரவில்லை? பருவ வயதை அடைகின்ற ஒருவருக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும், உங்கள் மகனோ பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் தொழுகை கடமை. அத்தானல் யகீன், உறுதியான மரணம் வருகின்ற வரைக்கும் உங்களுக்கு தொழுகை கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் வயோதிக காலகட்டத்தை அடைந்த பாட்டியாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் நோயாளி அல்லாத ஆரோக்கியமான ஆளாக இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் பயணியாக இல்லாவிட்டாலும் அத்தனை பேர் மீதும் அத்தனை சூழ்நிலையிலும் சரி தொழுகை கடமையானது. தொழுகிறோமா? இதன் முக்கியத்துவத்தை தெரிந்திருக்கிறோமா? இதன் அவசியத்தை தெரிந்திருக்கிறோமா? இத்தனை சட்டத்திட்டங்களிலே சலுகை கொடுத்த இறைவன் ஏன் தொழுகைக்கு சலுகை கொடுக்கவில்லை? ஒமா ஹலகத்துல் ஜின்ன இல்லா வன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர எதற்காக படைக்கவில்லை. முதல் நோக்கமே அதுதான். ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை மறந்துடாதீங்கிறான். இந்த உலகத்தில் நீ ஏன் தோன்ற, எதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்?
அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நான் கொடுத்த வாழ்வும் உங்களுக்கு நான் கொடுத்த மரணமும் உங்களிலே யார் யாரை விட அமல்களால் சிறந்த காரியங்களால் நற்கருமங்களால் முந்தையவர் என்கின்ற அந்த சோதனைக்குள்ளாக்கப்படுவதற்குத்தான் உங்களுக்கு நான் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் சலுகை இல்லாத ஒரு கடமையை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒன்றுக்கு நாம் சலுகை தேடிக்கொண்டிருக்கிறோம், காரண காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வக்து தொழுகை மிஸ் பண்ணதை நீங்க பார்த்திருக்க முடியுமா? ரமலான்ல கூட சில நோன்பு விடுபட்டு இருக்கலாம், உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம், ரமலானுக்கு பின்ன வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சது ஒரே ஹஜ் ஒரே உம்ரா. ரசூலுல்லாஹ் சக்காத்து கொடுக்கிற இடத்துக்கு வரல, கொடுத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுக்கிற இடத்துக்கு இருந்தாங்க, அரசராக இருந்தாரு. என்னைக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை விட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் தொழுகாத ஒரு வக்து தொழுகை சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கின்ற தருவாய் கடைசி 3 நாட்கள் எப்படி தொழுகைக்கு வந்தார்கள் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் அவர்கள் வலதுபுறத்திலே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடதுபுறத்திலே 2 பேருடைய தோள் புஜங்களிலும் கைகளை போட்டுக்கொண்டு அந்த 2 தோள்களும் ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, இழுத்துட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வரவல்ல இல்ல, என்னை இழுத்துட்டு போவாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? என்னால் நடந்து வர முடியாதுப்பா, என் உடம்பு கண்டிஷன் அப்படி இருக்கு, என்னால இப்ப நடந்து வர முடியாது, என்னை இழுத்து கொண்டு செல்லுங்கள். இழுத்துட்டு போறாங்க. ஹதீஸ்களை பார்க்கிறோம், நபிகளாருடைய கட்டை விரல்கள் அந்த மணலிலே கோடு போட்டு கொண்டு வந்த அச்சை நாங்கள் பார்த்தோம். இழுத்துட்டு வரும்போது கால் அச்சு அப்படியே இழுத்துட்டு வராங்க, கட்டவர்கள் அப்படியே மணல்ல இழுத்து கொண்டு வருகிறது. எப்படி தொழுதிருக்கிறாங்க? மரணிக்கின்ற தருவாயிலையும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களால் இழுத்து கொண்டு வரப்பட்டு தொழுகைக்கு வந்தார்கள் சொன்னால் நாம் என்ன காரணத்தை சொல்லி தொழுகை தள்ளி போட முடியும்? இவ்வளவு ஏன்? வாழ்வா சாவா என்ற நிலை அன்றைக்கு சஹாபாக்களுக்கு எதிரே இருந்தது, போர்க்களத்தில் இருந்தது. போர்க்களம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வா சாவா என்கின்ற மரண பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு களம். அந்த போர்க்களத்திலேயும் கூட தொழுகை நிறைவேற்றினார்கள். எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. போர்க்களங்க, போர்க்களம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு சாதாரணமாக தெரியலாம். கற்பனை பண்ணி பாருங்க, பத்ரு போர் நடக்கிறது, உஹது போர் நடக்கிறது. எப்படி தொழுதார்கள் தெரியுமா? பாதி சஹாபாக்கள் சண்டை செய்து கொண்டிருப்பார்கள், கொஞ்சம் குழுவினர் பின்னால் தொழுது கொண்டிருப்பார்கள், திரும்பி பார்த்தா பின்னால தொழுது இருப்பாங்க. அவர்கள் தொழுது முடித்த உடனேயே அவர்கள் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு களத்துக்கு வந்து விடுவார்கள். களத்திலே எதிரிகளோடு சண்டையிட்டுக் கொண்ட சஹாபாக்கள் தொழுகைக்காக வந்து விடுவார்கள். பாதி பேர் தொழுகுவாங்க, பாதி பேர் போர் செய்வார்கள். பாதி பேர் போர் செய்வார்கள், பாதி பேர் தொழுது கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். வாழ்வா சாவா என்கின்ற ஒரு கட்டத்திலையும் கூட தொழுகையை பேணி காட்டிய சஹாபாக்கள் எங்கே? அற்பமான காரணங்களை கொண்டு தொழுகையை தவறுவிடுகிறோமே, நாம் எங்கே இருக்கிறோம்? நம் நிலை என்ன? தொழுகை குறித்து நம்முடைய பார்வை என்ன? இந்த இடத்துல ஈமானை அளவுகோலாக வைப்போமா? யாரிடத்திலே அதிகமான ஈமான் இருக்கிறதோ அவர் ஐவேளை கடமையை சரியாக தொழுகுவார். யாரிடத்தில் ஐவேளை தொழுகை தொழுவதற்கான பழக்க வழக்கம் இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை. நபிகளார் ஒருவனுடைய தொழுகையை வைத்துத்தான் ஈமானை அடையாளப்படுத்தினார்கள். எப்படி அடையாளப்படுத்தினார்கள்? ஒருவனுடைய தொழுகையை வைத்துத்தான் ஈமானை அடையாளப்படுத்தினார்கள். நபிகளார் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் யாருக்கு பாரமாக இருக்கும் தெரியுமா? முனாஃபிக்கீன்களுக்கு பாரமாக இருக்கும். யாருக்கு பாரமா இருக்கும்? முனாஃபிக்கீன்களுக்கு பாரமா இருக்கும். வெளியே போய்க்குமா, சமாதானப்படுத்திட்டோம். ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் யாருக்கு பாரமா இருக்கும்?
முனாஃபிக்கின்களுக்கு பாரமா இருக்கு. யார் ஃபஜ்ரின் இஷாவை தொழுகவே மாட்டான், காஃபிர் தொழுக மாட்டான், அவனுக்கு தொழுகை கடமை இல்லை. இஸ்லாத்துல இல்லாதவனுக்கு தொழுகை கடமை இல்லை, அவன் கண்டிப்பா பள்ளி பக்கம் வர மாட்டாங்க. பள்ளிக்கு வருவதாக சொல்லி வராமல் போவன் யார் என்று சொன்னால் அவன் முனாஃபிக். என்ன ரசூல் அளவுகோல வச்சாங்க? உண்மையிலேயே ஒருத்தன் நம்புறான்னு சொன்னான், உண்மையிலேயே ஒருத்தன் அல்லாஹ்வை நம்புவதாக சொன்னால், உண்மையிலேயே ஒருத்தர் ஈமான் கொண்டான்னு சொன்னால் அவனுக்கு ஏப்பா ஃபஜ்ர் கஷ்டமாக போகுது, அவனுக்கு ஏப்பா இஷா கஷ்டமாக போகுது? கண்டிப்பா கஷ்டமா இருக்காது. ஃபஜ்ருக்கு வாங்க. யாரெல்லாம் நம்மோடு ஃபஜ்ர் தொழுகையில் சஃப்ல நிக்கிறாங்களோ அவன் உண்மையான ஈமான்தாரி. முனாஃபிக் யாருன்னு சொல்லவா? யார் ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் ரெகுலரா வராம இருக்கான்னு பாரு. தொடர்ச்சியாக யார் ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் வராம இருக்கிறார்களோ அவன் குறித்து எச்சரிக்கையா இருந்துக்க. அவன் நடிக்கிறாம எங்கூட இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறான், இங்க உள்ள செய்தி எல்லாம் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு இருக்கிறான், நம்மள குளிபறிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். யாரு முனாஃபிக்கு யாரு முஸ்லீம் கண்டுபிடிக்க வேண்டுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தால் அவன் முஸ்லீம், ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தால் அவன் ஈமான்தாரி. யார் ஃபஜ்ருக்கு வரவில்லையோ அவன் உண்மையான முஸ்லீம் அல்ல, அவன் உண்மையான ஈமான்தாரி அல்ல. அவன் குறித்து நீங்கள் விழிப்புணர்வு இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. ஃபஜ்ருக்கு வராத சகோதரர்கள், ஃபஜ்ர் சொல்லாத சகோதரிகள் நாம் யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்க. ரசூலுல்லாஹ் யாரை அடையாளம் காண்பதற்காக ஒரு தொழுகையை மையப்படுத்தினார்களோ அந்த தொழுகையில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? ஃபஜ்ர் தொழுகை தொழாதவன் முஃமினா முனாஃபிகா என்று வேறுபாடு காட்டுவதற்காக வேண்டி அடையாளம் காணப்பட்ட ஃபஜ்ர் தொழுகை விஷயத்தில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? நம்மிடத்துல ஃபஜ்ர் தொழுகை இருக்கும் என்று சொன்னால் நாம் உண்மையான ஈமான்தாரிகள். நம்மிடத்துல ஃபஜ்ர் தொழுகை இல்லை என்று சொன்னால் நாம் முஸ்லிமா, ஈமான்தாரிகளா அல்லது முனாஃபிக்கின்களுக்கு ஒப்பானவர்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மக்களுக்கு கட்டளையிட ஆசைப்படுகிறேன், விறகுகளை கொண்டு வாருங்கள், அந்த விறகுகளை துண்டு துண்டாக வெட்டுங்கள், ஃபஜ்ருக்கு வாங்க சொல்லுங்கள், வாங்க சொன்ன பிறகு ஜமாத்துரை தொழுகைக்கு வந்து நில்லுங்கள், தொழுது முடித்த பிறகு யாரெல்லாம் வரவில்லையோ அந்த வீடுகளை நோக்கி அந்த விறகு கட்டுகளை எடுத்துக்கொண்டு அத்தனை வீடுகளையும் கொளுத்தி எரிப்பதற்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க ரசூல். ஏன் இவ்வளவு கோபம் ரசூலுல்லாஹ்வுக்கு? ஏன் இவ்வளவு கோபப்பட்டாங்க? எதுல இவ்வளவு கோபப்பட்டாங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு வராத முனாஃபிக்கின் பாவே, அவன் என்னைக்கு நம்முடைய காலவாரி விடுவான். அவன்கிட்ட உஷாரா இருந்துக்கணும். யார் என்று அடையாளம் காணப்பட்டு அவனை விடக்கூடாது என்கின்ற அந்த மனநிலை இருந்தாலும் கூட நபிகளால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்த காரணத்தை அதை செய்யல. எத்தனையோ முனாஃபிக்குகள் முஸ்லிம்களாக மாறி இருக்கிறார்கள், எத்தனையோ இஸ்லாத்தை இல்லாத இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாங்க சொல்ல, அவ்வளவுதான். அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தால் ஒரு வக்து நேரத்தை முடிவு செய்து எத்தனை முனாஃபிக்கள் அழிச்சிருக்க முடியும்? செய்யலையே ரசூலுல்லாஹ். யோசித்து பாருங்கள். சலுகை இல்லாத ஒரு கடமை, காரணகாரியங்கள் சொல்லக்கூடாத ஒரு கடமை, சாக்கு போக்குகள் சொல்லக்கூடாத ஒரு கடமை இந்த ஐங்கால தொழுகை. ஐவேளை தொழுகை யார் ஜமாத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு 27 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தருவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த நன்மை வேண்டாமா? ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்குமான வித்தியாசமே இந்த தொழுகை என்று சொன்னார்கள். நாம் முஸ்லிமா அல்லது காஃபிரா, நாம் முஸ்லிமா அல்லது முனாஃபிகா என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று தொழுகை என்று சொன்னார்கள். இந்த தொழுகை குறித்து நாம் பயப்பட வேண்டாமா? அவ்வளவுமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலி, நாளை மறுமையிலே ஒரு அடியாரிடத்திலே கேட்கப்படுகின்ற அமல்கள் சார்ந்த கேள்வியில் முதல் கேள்வி, முதல் விசாரணை ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை பற்றித்தான். ஃபைன் ஸலஹத், அவன் சரியான தொழுகையாளியாக இருந்தால் கத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான், ஜெயித்து விட்டான். வயின் ஃபஸதத், அவனிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால், தொழுகையாளியாக அவன் இல்லை என்று சொன்னால் வகத் ஹாப வ ஹஸர, அவன் நஷ்டமடைந்து விட்டான், நரகவாசியாக மாறிவிட்டான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பது தொழுகை. ஈமான் இருக்கு. நாம் யாரும் இறைவனை மறுக்கவில்லை, நாம் யாரும் இறை தூதரை மறுக்கவில்லை.
நாம் யாரும் மறுமை நம்ப மாட்டோம் என்று சொல்லவில்லை. நாம் யாரும் சொர்க்கம் இல்லை என்றோ நரகம் இல்லை என்றோ சொல்லவில்லை. கபர் வாழ்வு இல்லை என்றோ சொல்லவில்லை. பிறகு ஏன் தொழுகை இல்லை? நமக்கும் மது அருந்தக்கூடியவருக்குமான ஈமான் அளவுகோல் என்ன? நமக்கும் வரலட்சணை வாங்கக்கூடிய வரலட்சணை கொடுப்பவனுக்குரிய வித்தியாசம் என்ன? அவன்கிட்ட ஈமான் இல்லை, நம்மகிட்ட ஈமான் இல்லை. அவன் ஈமான் தான் சரியான ஈமான் அவனிடத்துல, என்னிடத்துல சரியான ஈமான் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மன்னரை வாழ்வை அலங்காரப்படுத்துவதே இந்த தொழுகை தான். நபிகளார் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன் கத்த அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்களிலே 3 அமல்கள் அவனை பின்தொடர்கின்றன. அந்த 3 அமல்கள் என்ன? சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமாக நன்மைகளை வந்து சேர்க்கக்கூடிய நிரந்தரமான தர்மம். 2வது என்ன? இல்முல் யுன்தஃபு பிஹி, பயன் தரக்கூடிய கல்வியை இந்த உலகத்திலே ஒருவனுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு மரணித்தால் அந்த கல்வியின் மூலம் யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அத்தனை நன்மைகளையும் அவன் அடைந்து கொண்டே இருப்பான். வலதுல் சாலிகும் எது உலகு, தனக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளைகள். தான் மரணித்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பா நீ எனக்காக துவா செய்ப்பா, என்னுடைய கபர் வாழ்க்கைக்காக துவா செய், என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக துவா செய் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் நீங்க சொல்லிக் கொடுத்திருப்பீங்களா இல்லையா? அந்த துவாக்களை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த துவா உங்களுடைய கபர் வாழ்க்கை என்ன செய்யும்? பிரகாசிக்கும். இது எல்லாவற்றையும் கொண்டு சென்று கபர் வாழ்விலே ஒரு முஸ்லிம் படுத்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு அருகிலே ஒரு உருவம் வருமா, ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே ஒன்று வருவான். அவன் கேட்பானாம், இது என்ன என்று கேட்பானாம். நறுமணம் கமழுகிறதே, நறுமணம் வீசுகிறதை இது என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த உருவம் சொல்லுமாம், நான் தான் நீ இந்த உலகத்திலே செய்த அமல்கள் என்று சொல்லுமாம். நறுமணம் வீச, நறுமணம் கமல ஒரு மனிதனுடைய உருவத்திலே நம்மோடு உலகம் அழியப்படக்கூடிய நாள் வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும், மறுமை விசாரணை நாள் வரைக்கும் நம்மோடு பயணிக்கின்ற ஒன்றே ஒன்று நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற அமல்கள். அந்த அமல்களிலே தலையாய அமல் தொழுகை என்கின்ற அமல். புனியல் இஸ்லாம் ஹம்சுன், இஸ்லாம் 5 தூண்கால் நிறுவப்பட்டுள்ளது. அதில் அடிப்படையான தூண் தொழுகை என்கின்றது. ஏன் நம்மிடத்துல இல்லை? மறுமை பயம் இல்லாமலா? மன்னரை பயம் இல்லாமலா? தொழுகை இல்லை என்றால் கபர் வாழ நிம்மதியாகுமா? தொழுகை இல்லை என்றால் மறுமை வாழ நிம்மதியாகுமா? நம்ம நினைச்சிருக்கிறோம், நம்ம கிட்ட ஈமான் இருக்கு, சொர்க்கத்துக்கு போயலாம். அப்படியா? நல்லாவ நம்புறப்பா, காஃபிருக்கு தாப்பா அல்லா நரகத்தை தரான், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். நான் தூதரை நம்புறேன்ப்பா, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். நான் மறுமையை நம்புறேன், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நம்புறோமா? நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் எப்படி மனிதனுக்கு வருவான் வழங்குவான் தெரியுமா? நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்ட பிறகுதான் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவோம். ஈமான் காப்பாற்றும், மாற்று கருத்து இல்லை. நாம் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை காப்பாற்றும். காப்பாற்றும்னா என்ன அர்த்தம்? முழுமையாக காப்பாற்றுமா? அப்படி அல்ல. நரகத்துல நீ போய் கிடப்ப, நீ செய்த பாவங்களுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். அல்லாஹ் நாடுகின்ற வரைக்கும் நரகத்திலே தண்டனைகளை அனுபவித்த பிறகுதான் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானே ஒழிய அது வரைக்கும் நேரடியாக சொர்க்கம் என்ற உத்தரவாதம் கிடையாது. ஆனால் இந்த தொழுகை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்குமான வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அது பாவமளிப்புக்கான வாய்ப்பு என்று சொன்னார்கள். ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்குமான வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அது பாவமளிப்புக்கு வாய்ப்பு என்று சொன்னார்கள். நாம் செய்கின்ற உணவின் பொழுது நம்முடைய உணவு செய்யக்கூடிய தண்ணீர்கள் நம்முடைய உடல் உறுப்பிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் வெளியேறுகிறது. நம்முடைய பாவங்களை மன்னித்து, நாம் செய்த தவறுகளை மன்னித்து, நாம் செய்த பாவங்களை அழித்து நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமல்தான் இந்த தொழுகை. நாம் செய்வது நன்மை மாத்திரமல்ல, தீமைகளை அழித்து விட்டு நன்மைகளை செய்கிறோம். வெறும் நன்மை இல்லை, நாம் செய்த பாவங்களை அழித்து விட்டு நன்மைகளை செய்கிறோம். அப்படி என்றால் நம் பாவங்களை மன்னித்து நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஐவேளை தொழுகை. அந்த தொழுகை இல்லை என்று சொன்னால்
நம் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் நம் மன்னரை வாழ்வு என்னாவது, மறுமை வாழ்வு என்னாவது? ஒரே ஒரு செய்தி சொல்லவா? இறுதியாக ஒரு செய்தி சொல்கிறேன். நபிகளார் சொல்கிறார்கள், தோழர்களே, இந்த கபரு வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். கபரு வாழ்க்கை அடக்கம் பண்ணிட்டு போயிடுறோம்ல, நம்ம உம்மா மௌத்தா போயிருப்பாங்க, வாப்பா மௌத்தா போயிருப்பாங்க, அடக்கம் பண்ணிட்டு போயிடுறோம். அடக்கம் செய்த பிறகு கபரு வாழ்வில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அங்க என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட ஆசைப்பட்டேன். அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிற ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி ஒரு வேளை கபரு வாழ்விலே ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற தண்டனைகளை நீங்கள் கண்டுவிட்டால் உங்கள் தந்தையை நீங்க புதைக்க மாட்டீங்க, உங்கள் தாயை நீங்கள் புதைக்க மாட்டீர்கள், உங்கள் கணவனை நீங்கள் புதைக்க மாட்டீர்கள், உங்கள் மனைவியை நீங்கள் புதைக்க மாட்டீர்கள், இறந்து போன உங்களுடைய அண்ணன் தம்பிகளை நீங்கள் புதைக்க மாட்டீர்கள், உங்கள் குழந்தைகளை நீங்கள் புதைக்க மாட்டீர்கள், அப்படியே விட்டு விடுவீர்கள். ஏன்? அடக்கம் பண்ணா தண்டனை கிடைச்சிரும். என்ன மாதிரியான வேதனை நடக்கிறது, என்ன மாதிரியான கொடுமை நடக்கிறது, வானவர்கள் எப்படி தண்டிக்கிறார்கள், இந்த தண்டனை எல்லாம் என் தகப்பனாருக்கு வேண்டாம், இந்த தண்டனை எல்லாம் என்னுடைய தாயாருக்கு வேண்டாம், இந்த தண்டனை எல்லாம் என்னுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்க வேண்டாம், எனவே புதைக்கவே வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்து விடுவீர்கள். எனவே கபரு வாழ்வில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன நடக்கும் தெரியுமா? ஃபஜ்ர் தொழாமல் உறங்கியவனுடைய நிலை என்ன தெரியுமா? வானவர்கள் வருவார்கள், பெரியதொரு பாறை எடுப்பார்கள், உன்னுடைய தலையிலே தூக்கி ஓங்கி அடிப்பார்கள், தலை நசுங்கும், அந்த பாறை உருண்டு ஓடும். வானவர் அந்த பாறையை மீண்டும் எடுத்துக்கொண்டு வருவார், மீண்டும் உன்னுடைய தலை பழைய நிலைமைக்கு மாறிவிடும். மீண்டும் பாறை எடுத்து போடுவார், உன்னுடைய தலை நசுங்கிவிடும், பாறை உருண்டு ஓடும், மீண்டும் அந்த பாறை எடுத்துக்கொண்டு வருவார், உன் தலையில நசுக்குவார், மீண்டும் அந்த பாறை உருண்டு ஓடும். இதுவரைக்கும் எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதம்? மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் இதுதான் தண்டனை. இதுவரைக்கும் மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் இதுதான் தண்டனை. பாருங்கள், இப்படியான மறுமை வாழ்வை பாதிக்கின்ற, கபரு வாழ்வை பாதிக்கின்ற, தொழுகை இல்லாத ஒரு செயல் நம்மிடத்தில் இருக்கும் நிலையில் நாளை நாம் மரணிப்போம் என்று சொன்னால் நம் மறுமை வாழ்வின் நிலை என்ன, மன்னரை வாழ்வின் நிலை என்ன என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக மாறலாமா? தொழுகை இல்லாத சகோதரர்கள், தொழுகை இல்லாத சகோதரிகள், யாருக்கெல்லாம் தொழுகையினுடைய சட்டங்களே தெரியவில்லையோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நாமும் தொழுக வேண்டும், தொழுகை எடுத்து சொல்ல வேண்டும். நீங்க தொழுதா மாத்திரம் போதாது, இன்றைக்கு நாம் தொழுகையாளியாக மாறி இந்த உபதேசங்களை கேட்டு நான் எல்லா வேளையும் தொழுகையிலும் தொழுகுவேன், ஃபஜ்ருடைய தொழுகையை நான் தொழுகுவேன், என்னை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் மாறுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வெளியே போறோமா இல்லையா? இந்த நம்பிக்கையை நாம் மட்டும் பெற்றுக்கொள்ளக் கூடாது, தெரியாத மக்களுக்கும் போய் செய்திகளை சேர்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களால் ஒருவர் தொழுகையாளியாக மாறினால் அந்த ஒருவருடைய தொழுகையினுடைய நன்மை அவருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அவர் மரணிக்கின்ற வரைக்கும் ஒருவன் தொழுகையாளியாக இருந்தால் அவனுடைய மரண காலம் வரைக்கும் தொழுக அத்தனை தொழுகைக்கான கூலியையும் அல்லாஹ் அவருக்கும் தருவான், உங்களுக்கும் தருவான். இன்னைக்கு நான் உங்களுக்கு தொழுகை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நாளை தொழுதால் அந்த தொழுகைக்கான நன்மை எனக்கும் அல்லாஹ் தருவான், மௌத்தா போனான் தருவான். பாக்கியம் வேண்டுமா இல்லையா? இந்த பாக்கியம் வேண்டுமா இல்லையா? நீங்கள் மரணித்தாலும் நீங்கள் ஒருவரை தொழுகையாளியாக மாற்றிவிட்டு மரணிக்கின்ற பொழுது அவனுடைய நன்மை உங்களுக்கு வரும் என்று சொன்னால் நீங்கள் தொழுகாலும் தொழாவிட்டாலும் ஒரு நன்மை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். மௌத்தா போன பின்னு தொழுக முடியாது. நீ தொழுக வேண்டாப்பா, நீ ஒரு தொழுகையாளியா மாத்துறீங்கல்ல, அவன் தொழுதுகிட்டு இருக்கிறான், அவன் இன்னொருத்தர தொழுகையாளியா மாத்தி இருக்கிறான், அவனும் தொழுதுட்டு இருக்கிறான், அவன் இன்னொருத்தர தொழுகையாளியா மாத்தி இருக்கிறான், அவன் தொழுதுட்டு இருக்கிறான். மௌத்தா போனாலும் சரி, மறுமையால் வருகின்ற வரைக்கும் ஒருவனுக்கு நாம் சொன்ன தொழுகையினுடைய சட்டம் அவன் மரணிக்கின்ற வரைக்கும் சரி, அந்த சட்டம் என்றைக்கு மரணிக்கிறதோ அது வரைக்கும் அல்லாஹ் நன்மை கொடுத்துட்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டியது என்ன? நமக்கு கிடைத்த இந்த மார்க்க தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பகுதி முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அத்தனை மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எந்தெந்த வீடுகளிலே ஃபஜ்ருடைய நேரத்தில் விளக்குகள் எரியவில்லையோ அந்த வீடுகள் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் விளக்குகள் அறியப்பட வேண்டும். எந்தெந்த வீடுகளிலே ஃபஜ்ருடைய நேரத்தில் கதவுகள் திறக்கப்படவில்லையோ அந்த கதவுகள் திறக்கப்பட வைப்பதற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும்.
எந்த பள்ளிவாசலில் ஃபஜ்ருடைய நேரத்திலே 2 சஃப்புகளோடு 1 சஃப்புகளோடு அரை சஃப்புகளோடு ஜமாத்துடைய நிலை இருக்கிறதோ அந்த நிலை மாற்றியமைக்கப்பட்டு பள்ளிவாசல் முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஜும்மாவுடைய தொழுகை போல மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்க சட்டத்தை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படியான ஒரு செயல் திட்டத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிவிக்க இருக்கிறோம். அப்படியான தொழுகை குறித்த விழிப்புணர்வையும் தொழுகை குறித்த ஏவுதலையும் தொழுகை குறித்த மாற்றத்தையும் நம் சமுதாய மக்களிடத்தில் செய்து இது திண்டல் என்கின்ற பகுதியிலே தொழுகாத ஒரு வீடு கூட கிடையாது, தொழுகை இல்லாத ஒரு வீடு கூட கிடையாது. எந்த ஒரு முஸ்லிம் குடும்ப தலைவனும் இந்த பள்ளியை நோக்கி வராமல் இல்லை என்கின்ற சூழ்நிலை உருவாக்க தயாரா இருக்கிறீங்களா? தனிநபர் தாவா செய்வோமா? தொழுகை குறித்து ஏவுவோமா? அத்தனை கதவுகளையும் தட்டுவோமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக தயாராக இருங்கள். இந்த தொழுகை குறித்த விழிப்புணர்வை இந்த சமுதாய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்த வரக்கூடிய காலங்களிலே எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலமாக நம்ம அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அனைவரும் இஸ்லாமிய சொந்தங்களும் தொழக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி நாளை மறுமையிலே அனைவரும் இறைவனால் வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹ்.